மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிவஸ்தலம். அந்த சிவஸ்தலத்தில் பாண்டிய மன்னனின் மகளாக அங்கே கன்னி மீனாட்சி அவதரித்தாங்க. இப்போ அந்த திருவிழா வரப்போகுது, கொடியேற்றம்லாம் நடக்க போகுது. சிவஸ்தலம்னு சொல்லும்போது 64 திருவிளையாடல்களையும் சிவன் அங்கே நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு தான் நடக்கும். அந்த கோயிலில் எல்லா பூஜையும் மீனாட்சி அம்மனுக்கு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்களுக்கு நடத்துவாங்க. அது ஏன் தெரியுமா? நம்ம பெண் இனத்துக்கே முதல் பேரரசி, தமிழ் அரசியாக அங்கே கன்னி மீனாட்சி அங்கே அவதரித்து வாழ்ந்து, சிறு குழந்தையாக வாழ்ந்து, அதுக்கப்புறம் அவங்க ஒரு போர் புரிகிற அரசியாகவே சிவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெண் இனமாக மாறி நல்ல ஒரு பருவத்தில் அவங்க திருமண வாழ்க்கையை அங்கே கரெக்டாக வந்துச்சு. திருமண வாழ்க்கை அங்கே அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து அவங்க குழந்தை பருவத்திலேருந்து அதுக்கப்புறம் போர் புரிஞ்சு அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறமும் வாழ்ந்திருக்காங்க. எந்த இடத்துலையும் அவங்க ஒரு கஷ்டம் கூட பட்டதாக ஒரு சரித்திரம் சொல்லலை. அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாகவே எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி மதுரை பெண்கள்லாம் இருக்கவும் வேணும். மதுரை பெண்கள்லாம் இந்த திருவிழா நேரம் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டு ஒரு திருமண வைபவம் மாதிரி கொண்டாடுறத பார்த்துருக்கேன். ஆனால் அதே சமயம் வழிபாடு முறைகள் நிறைய இருக்குது. அவங்கள வழிபட்டிங்கன்னா அவங்கள மாதிரியே நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். எல்லா பெண்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைய முடியும். நீங்கள் அவங்கள போய் நேரடியாக பார்த்து தரிசித்து அவங்க கண்களை பார்த்து நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்க கண்களை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை எடுங்க. காலையில் எடுங்க, கொடியேற்றத்துலேருந்து திருமண அவங்களோட திருக்கல்யாணம் வரைக்கும் ஒரு பூஜை எடுங்க. அவங்களோட போற்றிகளை சொல்லுங்க, அவங்கள நினைங்க. காலையில் ஒரு நேரமாவது நினச்சி மதுரை மல்லி வாங்கி போட்டு அவங்கள வழிபட்டு கும்பிட்டுட்டு மட்டும் பாருங்களேன். அவ்வளோ விசேஷமாக இருக்கும். வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அடைஞ்ச அத்தனை சந்தோஷத்தையும் மதுரை பெண்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல அத்தனை பெண்களுக்கும் கொடுப்பாங்க. இந்த வழிபாட்டு முறையை வெளியில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். இந்த வழிபாடு முறைகள் உங்களுக்கு இன்னும் முறையாக பண்ணணும், வைக்கணும். நாங்கள் இந்த திருவிழாவை ஒரு தெய்வீகத்தன்மையாக கும்பிட்டு அந்த தெய்வீக சக்தியை நாங்களும் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறோம். அந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணி வரலாம்.